பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலும் இந்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா அவர் நமக்குள்ளேயும் நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம எல்லைக்குள்ள வாசமா இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா காணப்படுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் பார்த்தோம்னா கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பென்யமீன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டானா கர்த்தருக்கு பிரியமானவராக அவர் காணப்பட்டார். அப்போது இந்த நாளிலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக நம்ம வாழணும். பிரியமாக நம்ம வாழணும்னா நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிட்ட பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழப்படணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். ஸோ நம்ம பாவத்தில் தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனாலும் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்பு தைரியமாக நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மனுஷங்க அப்படி தானே. ஆனாலும் அதில் நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல நம்ம திரும்ப போய் நிற்கணும். துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்வார் அப்படிங்கிற ஒரு மனுஷனாக அல்ல, அவருக்கு பிரியமாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதம் சொல்லுது. அப்போது அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னா அப்போ வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, உண்மையான மனுஷனாக நம்ம நடந்து கொள்ளணும், எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுக்கு வேதமும் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ பாவங்களோடு வாழ்கிற மனிதனிடத்துல அவங்களோட எல்லையிலையும் சரி அவங்களுக்குள்ளேயும் சரி கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்படணும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்படணும். சில பேர் நல்லா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆனாலும் நம்ம சினிமா டிவி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறனால நம்மளுடைய சிந்தைகள் என்னப்படுது அப்படின்னா பாவத்தினால, சினிமா சாங்ஸ்னால இப்போல்லாம் நிறைய பேர் சினிமா சாங்ஸ் நிறைய கேட்டு அதில் அடிக்ட் ஆகுறாங்க. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சிந்தனைக்குள்ளாக ஈஸியாக பிசாசானவன் கிரியை செஞ்சு பாவங்களை செய்ய தூண்டுறான். அதனால இப்போ டீனேஜர்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி விஷயத்தினால பாவத்தில் விழப்படுறாங்க. அப்போது சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் முக்கால்வாசி பேர் பாவத்துக்கு அடிமையாகப்படுறோம். அப்போது இந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்கும் போது தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம இந்த விஷயம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆண்டவர் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போது ஆண்டவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறுறோம். ரெண்டாவது, இப்போ ஆண்டவருக்கு பிரியமானவங்களா நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோடு அவர் தங்கியிருப்பார், சுகமாய் தங்கியிருப்பார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சுகமாய் அவர் நம்ம கூட என்ன இருப்பார்னா தங்கியிருப்பார். எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு ஆபத்து வருதா, நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நம்ம பார்த்தோன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு கஷ்டம் பாடு வரும்போது மட்டும் போவாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஆபத்து காலத்தில் மட்டும் போய் நம்ம ஆண்டவரை போய் நோக்கி கூப்பிடுற ஜனங்களாக நம்ம இருக்கவே கூடாது. செகண்ட் பாயிண்ட்டாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். ஆண்டவரும் நீங்களும் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல ரொம்ப வலுவாக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கோம். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்ம கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தங்கி இருப்பார். அப்போது ஆண்டவரும் நானும் எந்த சூழ்நிலையும் எப்படி நான் 3 நேரம் நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி 3 நேரம் நான் ஆண்டவருக்காக நான் நேரம் செலவிடுவேன். இந்த நேரத்தில் நான் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணும்போது அவர் நம்ம கூட தங்கி இருக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுறார். 3ஆவதாக நம்ம பார்த்தோன்னா எந்நாளும் காப்பாற்றுவார். எந்த ஒரு தீங்கு வந்தாலும் இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கனால நம்மளுக்கு ஒரு தீங்கு வருது அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. இந்த கண்ணியில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை நம்ம தேவன் நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த எச்சரிப்பு நம்மளுக்கு வேணும், முன்னாடியே ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவர் நம்மளை காப்பாற்றுறாரு. ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கேட்கும். அப்படி தானே அந்த ஒரு சவுண்டு கேட்கணும்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசமா இருப்பார். நான் வந்து இப்போ வீட்லயே தானே இருக்கேன், நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்ல இருக்கும்போது உங்களுடைய அட்மாஸ்பியர வந்து செட் பண்ணுங்க. நல்ல பாடல்கள போடுங்க. நீங்க சமையல் பண்ணிட்டுருக்கீங்களா? நல்ல பாட்ட போட்டு ஆண்டவரோட சாங்ஸ் நல்ல மெலோடியஸ் சாங்ஸ் அமைதியா வச்சு அத கேட்டுட்டே இது பண்ணுங்க. அது வந்து தேவ தூதர்கள் ஏறுகிற, இறங்குகிற ஒரு இடமாக மாறும். அப்போ அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது, உங்களுடைய எல்லைக்குள்ள என்ன பண்ணும்னா, சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்களா? அவருக்கு பிரியமான ஒரு கூட்டமாக நீங்க காணப்படுறனால, உங்கள் நிமித்தமாக அந்த குடும்பத்தில ஒரு சமாதானம் உண்டாகும். இப்போ இந்த இடம் நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் நல்ல பாட்டு போட்டு எப்போதுமே ஆண்டவரோட சத்தத்தை கேட்டுட்டு, நல்ல வேதம் வாசிச்சுட்டு இப்படியே ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா, என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வர்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், மனைவியாகிய நீங்கள் விவேகமாக நடக்கிறதுனால, ஆண்டவர் கூட நீங்க இருக்கிறனால, அந்த சண்டையிலருந்து ஆண்டவர் மாற்றி ஒரு சமாதானத்த கட்டளையிடுவார். அங்க வர வேண்டிய பெரிய சண்டை தடுக்கப்படும். யாரால? நீங்க பண்ற பிரேயர்னால. நீங்க செட் பண்ணி வைக்கிற அந்த அட்மாஸ்பியர்னால. அதனால இந்த விஷயங்கள் இந்த ஒரு வசனம் தான். ஆனா, இந்த ஒரு வசனத்துல இவ்ளோ சத்தியங்கள் அடங்கியிருக்கு. நீங்க இந்த நாள்ல "இயேசு சுவாமி எனக்கு இந்த வார்த்தைகள் நீங்க குடுத்துருக்கிறீங்க. இத நாங்க கேட்குறோம். இந்த பாயிண்ட்லாம் இவங்க சொல்றாங்க. இத நான் கடைப்பிடிக்கணும்." ஒரு குடும்ப ஸ்ரீயாக, ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாக ஆண்கள் ஒரு வேள பார்த்துட்டுருக்கலாம். நீங்க உங்க மனைவி ரட்சிக்கப்படணும்னு நீங்க சொல்லி பார்த்துட்டுருக்கலாம். இந்த இந்த காரியத்துல நீங்களும் கரெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா ஒரு சமாதானத்த கொண்டு வருவார். உங்களுடைய எல்லைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வெளியிடப்படும். ஆண்டவர் உங்க கூட இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அத தாண்டி போறதுக்கு அவர தாண்டி தான் உங்ககிட்ட வரும். இப்ப ஆண்டவர் இல்லன்னா தான் நீங்க ஃபேஸ் பண்ணணும். அத ஸ்ட்ரகிள் பண்ணணும். விழுந்து எந்திரிச்சு அடி வாங்கி மோதி எந்திரிச்சு வரணும். ஆனா ஆண்டவர் இருக்காருன்னா, அந்த பாடு இருந்தாலும் அத தப்பித்து செல்ல, சேதமில்லாமல் தப்பித்து செல்ல அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்ப ஆண்டவர் உங்க எல்லைகள்ல வாசமா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்கள மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்குற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அவங்களுடைய எல்லைக்குள்ளாக நீங்க வாசமா இருங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அவங்களோடு கூட இருந்து நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நீங்க சொல்லி அதிகமா இந்த நாள்ல தியானம் பண்ணுங்க. நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அத ஜெபித்துக் கொண்டே இருங்க. வர நாள்ல கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல நீங்களே பார்க்கும்படியாக ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இத நீங்க விசுவாசத்தோடு பண்ணுங்க. உங்களுடைய சாட்சிகள் இந்த இந்த வசனம் உங்களுக்கு கூட பேசியிருந்தாருன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்த நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, அத பார்க்குறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் குடுக்கும். தேவன் அவங்களோடு கூட பேசுவார். அதனால நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட உங்களோட சாட்சிகளாக இருக்கட்டும், நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த மாரி விஷயங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, இத பார்க்குறவங்களுக்கும், இல்ல எங்களுக்குமே அது ரொம்ப ஆசீர்வாதமா காணப்படும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. அறியாத ஜனங்கள் ஆண்டவர பத்தி நெறைய தெரிஞ்சுக்கட்டும். இது நீங்க ஆண்டவருக்காக செய்ற ஒரு சிறு ஊழியமாக கூட காணப்படலாம். இந்த ஊழியத்த நீங்க தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த புதுசா நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா ஆண்டவர பத்தி நாங்க இன்னும் நல்ல வர நாட்கள்ல நெறைய காஸ்பல் வீடியோஸ் ஆண்டவர பத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி வளரலாம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சு கொண்டு வருகிறோம். கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.